நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அர்த்தம் இல்லாத விளங்காத ஒரு மொழியை பேசுறதுக்கு கர்த்தர் தம்முடைய ஆவியை அனுப்பி உங்களை பேச வைப்பாரா? கர்த்தர் தம்முடைய ஆவியை அனுப்பி ஒரு பாஷை உன் நாக்குல தர்றாருனாலே அதுக்கு பின்னால எத்தனையோ மர்மங்கள் இருக்கிறது, எத்தனையோ ரகசியங்கள் இருக்கிறது. உனக்கு புரியலை என்பதற்காக, உனக்கு விளங்கவில்லை என்பதற்காக அதற்கு அர்த்தம் இல்லை என்பது பொருள் அல்ல. நீ தமிழன், உனக்கு ஸ்பெயின்ல பேசினா புரியாது, ஸ்பானிஷ்ல பேசினா புரியாது, ரஷ்யன்ல பேசினா புரியாது. அப்ப ரஷ்யர்கள் இடத்துல போய் சொல்லுவேன், நீங்கள்லாம் என்ன பேசுகிறீர்கள், இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் இல்லை சொல்லி என்னமோ நீங்கள் உளறுகிறீர்கள். ஏன் சைனாக்காரன் மூக்கில பேசுற, இந்த பாஷைக்கெல்லாம் அர்த்தம் இல்லை என்று சொல்லி அவனை போய் மனம் திருப்பி பார்க்கலாம். அவன் சொல்லுவான், எங்கள் பாஷைக்கு அர்த்தம் இருக்கிறது எங்களுக்கு தெரியும், அதில் இலக்கியம், இலக்கணம், கருத்து யாவும் இருப்பது எங்களுக்கு தெரியும். என் பாஷை உனக்கு தெரியாது, அதுதான் காரணம். சொல்லுங்க, அப்படிப்பட்ட ஆட்கள் சொன்னான், இது எங்களுக்குரிய பாஷை, எங்களுக்கு புரியும், எங்களை அனுப்பின தேவனுக்கு புரியும், உனக்கே புரியும். அது அந்நிய பாஷை வரத்தை அலட்சியப்படுத்தாது.